நன்மை தீமை யாவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படியே நடக்கின்றன என்பதை நம்பிக்கை கொள்ளாதவரை எவரும் மோமினாக ஆக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்களின் வாயிலாக அவர்களுடைய பேரனார் ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத். வானம் பூமியை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹு தாலா எல்லா படைப்புகளின் விதியையும் எழுதிவிட்டார். அப்பொழுது அல்லாஹு தாலாவின் அர்ஷ் நீரின் மீது இருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டதாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம். ஒவ்வொருவருடைய மரண நேரம், ஒவ்வொருவருடைய செயல் நல்லதோ அல்லது தீயதோ, ஒவ்வொருவரையும் புதைக்கப்படும் இடம், ஒவ்வொருவருடைய வயது, ஒவ்வொருவருக்கும் கிடைக்க இருக்கும் உலக சாதனங்கள் ஆகிய 5 காரியங்களை ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹு தஆலா எழுதி முடித்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்தீர் என்ற விதி நிர்ணயம் நமக்கு எப்போதோ எழுதப்பட்டு விட்டது என்பதை இந்த ஹதீசுகள் நமக்கு எடுத்து எம்புகின்றன. அப்படி நம்ம கேட்கலாம், தக்தீர் அப்படின்னு சொல்லி விதி எழுதப்பட்ட உடனே ஒருத்தன் தற்கொலை பண்றது அவனுடைய சுய இஷ்டத்தின்படி பண்ணும்போது அது எப்படி பெரும் பாவமாகும்? அல்லாஹ்வுடைய தக்தீர் தானே, அல்லாஹ்வுடைய விதி தானே அப்படின்னும் போது அதுல ஒரு பலமான பதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அவன் ரசூலும் வைக்கிறாங்க. இந்த பகுத்தறிவு வேற எந்த மிருகங்களுக்கும் கொடுக்கப்படலை, எந்த உயிரினங்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கல. இந்த பகுத்தறிவுன்ற இந்த உணரக்கூடிய அறிவு மனிதனுக்கு எக்ஸ்ட்ரானரியா கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல தெரியும் இது தீயது, நல்ல தெரியும் இது நன்மை அப்படின்னு சொல்லி அந்த பகுத்தறிவு அவனுக்கு கொடுக்கப்பட்டதால தான் அவனால் ஏற்றுக்கொள்ளப்படும்படியான சட்டங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஒரு நோன்பா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், சதக்காவா இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், மனிதனால் செய்ய முடியும் அப்படின்ற பட்சத்தில் தான் சட்டங்களை அல்லாஹ் தஆலா வகுத்திருக்கிறான். மனிதனுக்கு முடியாத பட்சத்திலெல்லாம் என்னென்ன செய்யலான்ற சலுகையையும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். காரணம் என்னன்னு சொன்னா, இது மனிதனால் முடியாது, அதுக்கு பதிலாக இதை செய்ய முடியும். தண்ணியில ஒது செய்ய முடியலையா, தயமும் செஞ்சுக்கோ. எழுந்து நின்று தொழ முடியலையா, உட்கார்ந்து தொழுதுக்கோ. உட்கார்ந்து கூட உன்னால தொழ முடியலையா, படுத்து தொழுதுக்கோ. படுத்தும் கூட உனக்கு அசைவுகள் கஷ்டமாக இருக்கிறதா, நினைவுகள் நன்றாக இருக்கிறதா, நினைவாலேயே தொழுதுக்கோ. தொழுகை விடக்கூடாது, ஆனாலும் தொழுகை நீ விடக்கூடாது. அப்ப சலுகை அப்படின்றது எப்படி தரப்பட்டிருக்கிறது? மனித சக்திக்கு உட்பட்டதாக சலுகைகள் தரப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி எல்லாமே அல்லாஹு தஆலா தந்திருக்கும் போது தற்கொலை ஒருத்தன் கையில் எடுத்துக்கிட்டு அவனுடைய ஆசையை முன்னாடி வச்சுக்கிட்டு அல்லாஹ்வை தூக்கியும் அவன் ரசூலையும் தூக்கியும் புறமுதுகளை போட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணும் போதுதான் அவனுக்கு பெரும் அதாபுகள் காத்திருக்கின்றன. தற்கொலைக்காரனுக்கு நரகவாசல் மூடவே மூடாதுன்னு சொல்லப்படுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சில ஹதீசுகள்ல அவன் ரப்புல் ஆலமீனுடைய மன்னிப்பு அவன் கிடைச்சா மட்டும்தான் தப்பிக்க முடியும், இல்லைண்டா நிரந்தர நரகம்தான் அப்படின்னு சொல்லப்படுது. சொல்ல வைக்க கூடாதுன்றெல்லாம் சட்டங்கள் இருக்கின்றன, அப்படியெல்லாம் இருக்கிறது. அப்போ தக்தீரை நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் என்ன செய்யணும்னு சொன்னா, துன்பங்கள்லையும் இன்பங்கள்லையும் பயணிக்க பழகணும். இன்பங்கள் அப்படி வரும்போது ரப்புல் ஆலமீன் நாடி இருக்கிறான், அதனால எனக்கு இந்த இன்பங்கள்லாம் கிடைக்குது, அல்லாஹ்வுடைய தக்தீர் எனக்கு நல்லபடியா அமைஞ்சிருக்குன்னு சொல்லி மென்மேலும் அல்லாஹ் ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆடிடக்கூடாது, அவங்க எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லை. அல்லாஹ் தஆலா இன்னைக்கு நமக்கு வசந்த பவனா, அது என்னது, ஏதோ ஒரு உயர்ந்த ஹோட்டலை சொல்றாங்க இல்லையா, வசந்த பவனே வச்சுக்கிறோங்க, அதுல உணவு கொடுத்துருக்கிறான்னு சொன்னா, இன்னைக்கு என் ரப்பு எனக்கு ரிஸ்க்ல பரக்கத்தை கொடுத்துருக்கிறான், அதனால நான் காலையில் நாஸ்டா அவ்வளோ பெரிய ஹோட்டல்ல நான் சாப்பிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அந்த நிலைப்பாடோடு இருக்கணும். வியாபாரத்திலேயோ கொடுக்கல் வாங்கலையோ அல்லாஹ் பரக்கத்தை தரும்போது இது என் ரப்பு தந்த அருட்கொடை, இன்னைக்கு நேமத்தை அதிகமா தந்திருக்கிறான், சுக்ரன் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். ஆட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கிறோங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தக்தீர் அப்படியே புரட்ட ஆரம்பிப்பான். அதே போல துன்பங்கள்லையும் ரொம்ப தோன்றக்கூடாது. துன்பங்களையும் ஒரே போய்கிட்டு ஒரே அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஊர் ஊரா போய் சொல்லிக்கிட்டு எனக்கு இப்படி ஆயிட்டு, எனக்கு இப்படி ஆயிட்டு, எனக்கு ஒன்னை தவிர வேற யாருக்கு ஆகாம இருக்குதா? உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே துன்பமும் இருக்கு, இன்பமும் இருக்கு. எல்லாரையும் அல்லாஹ் தஆலா ஒரே சீர்ல படைக்கல, ஒரே நேர்கோட்டில் படைக்கல. அப்படி படைச்சிருந்தா மனிதனால் மனித வாழ்க்கை என்ன செஞ்சிடும், தடம் புரண்டும். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, நன்மைக்கு பின் நன்மைக்கு லேசுக்கு பின் இன்பம், இன்பத்துக்கு பின் துன்பம், இந்த ரெண்டும் கலந்தது தான் மனிதனுடைய வாழ்க்கை. இழப்புகள் இருக்கலாம், சிறப்புகள் இருக்கலாம். இந்த ரெண்டிலையுமே தன்னிலை மறக்காதவன் தான்
நிலையான ஒரு வாழ்க்கையை, நிரந்தரமான நல்ல வாழ்க்கையை பெறுகிறான் சகோதரர்களே. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை தீமை யாவும் இறைவனால் நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டன. அதனால் நன்மைகள் வரும்போது அல்ஹம்துலில்லாஹ், தீமைகள் வரும்போது இன்னாலில்லாஹ், இப்படி சொல்லி நாம பழகிட்டோண்டா நம்முடைய வாழ்க்கையில இவைகள் ஒரு பெரும் பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தாது, அழுத்தத்தை ஏற்படுத்தாது. அல்லாஹ் உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பெற்ற நல்லடியார்களின் பட்டியலில் சேர்த்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக